ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக வெறும் த்ரெட் ஒர்க்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு முக்கால்வாசி டிசைன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் அந்த சைடில் வந்து அந்த பார்டர் மாதிரி வருது பார்த்திங்களா சென்டரில், அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃப்ளவர் போட்டு கீழே வந்து சிம்பிளாக ஒரு பார்டர் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே நான் வந்து டபுள் லென்த் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செயின் ஸ்டிச்லேயே நாட்டட் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர், நம்மளுக்கு இப்போது இதில் வந்து சாரீ கலர் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் 2 லைன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு க்ரீன் வந்து அதிகமாக தெரியணும், அதாவது சாரீ கலர் வந்து அதிகமாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டபுள் லைன் கொடுத்துக்கலாம். இல்லை லைட்டாக மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு அடுத்தது மறுபடியும் 2 லைன் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக ஒரு குட்டியாக ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். அண்ட் நான் இந்த இடத்துல வந்து ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்லீவுக்கு. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வங்கி டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் இது. அண்ட் நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு நடுவில் வந்து உங்கள் சாரியில் வந்து என்ன டிசைன் இருக்கோ, பீகாக் இருக்கா, இல்லை எலிஃபண்ட் இருக்கா, இல்லை வேறு என்ன ஃப்ளவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அதனால தான் நான் அது வந்து உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனலாக நான் வந்து உங்கள் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்து என்ன டிசைன் வேணுனாலும் இந்த சென்டரில் போட்டுட்டு சைடில் மட்டும் அந்த நம்மளுக்கு வந்து வங்கியில் செயின் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து அது க்ரியேட் பண்ணோம்னா போதும். ஸோ நம்ம இதில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து இதையே கிராண்டாக இன்னும் பண்ணணும், நான் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதுவே நான் செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட இதை பெருசாக போட்டு நீங்கள் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு த்ரெட்டு மட்டும் வச்சு எப்படி வந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெவி ஒர்க் வந்து பிடிக்காது. ஸோ அவங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை வச்சு இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம சேம் அந்த சாரீ என்ன கலர் இருக்கோ அதே கலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போது பார்டரில் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ ஃப்ளவர்லேயும் வந்து நான் க்ரீன் கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களுக்கு வந்து சாரீ வந்து ஒரு மல்டி கலர் சாரீ, நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்டருக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவருக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வங்கி பேட்டர்ன் அந்த சைடில் வரக்கூடிய அந்த லேஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அண்ட் நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அண்டு நேற்று வந்து நம்ம போட்டிருந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு அது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேப்புக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறேன். நான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப ஈஸி தான். இல்லை நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் தான் எனக்கு தெரியும், நான் இன்னும் இந்த ஸ்டிச்சு வந்து பழகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும். இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல் ஃப்ளவருக்கும் வந்து போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டி கலர் சாரீ அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒவ்வொரு கலர் கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ஏன் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த லேஸ் வந்து போடல அப்படின்னா அது ஒரு சின்ன டுட்டோரியல் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டர் ஃபில் வந்து போடுவோம். ஸோ அந்த வாட்டர் ஃபில் தான் நம்ம வந்து இதில் போடலான்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். நிறைய பேர்த்துக்கு அது வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து எப்படி போடணும், எப்படி வந்து நம்ம ஒரு டிசைனுக்குள்ளே வந்து அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. அதை நம்ம வந்து கிளியராக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து போடலை. அதை நான் தனியாக எடுத்து உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த வீடியோ வந்து போட்டுடுறேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு டுட்டோரியல் மாதிரியும் வந்துடும். நம்ம ஒரு ப்ளவுஸு வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து அதை யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் அந்த டிசைனை மட்டும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. நம்ம அதை பற்றி செப்பரேட்டாக போட்டால் தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச முடியும். அதனால தான், இல்லைனா நம்ம இதிலேயே கூட நம்ம ஷேர் பண்ணலாம். இதில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ உங்களுக்கும் வந்து ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களால் அதை வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு இந்த மாதிரி லுக்கு தான் இருக்குது. நம்ம அடுத்தது இந்த வங்கியில் அந்த சைடில் இருக்கக்கூடிய லேஸ் போர்ஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக புட்டாஸ் மட்டும் நம்ம அங்கங்கே கொடுத்தோம்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.